சில பேர் வந்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவன் இன்டர்வியூ கொடுத்தாலே வேற வேலை இல்லை, இதை பத்தி தான் பேசுறாங்க. விஜய் சார் ஃப்ரெண்டா இருக்கணும், ஓகே. பட் இருந்தாலும் அதுக்காகவே எந்த இன்டர்வியூ வந்தாலும் எல்லாத்துலயுமே அவரை பத்தி கேட்டே ஆகணுன்ற மாதிரி கேக்குறாங்களே. Have you ever felt நம்ம இந்த ஒரு ஜோன்ல இருக்கிறது ஏதோ ஒரு வகையில அதாவது ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவர் அந்த லெவல்ல இருக்கிறாரு, ஸோ அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. நம்மளும் பதில் சொல்றோமா. அது வந்து என்னன்னா சில பேர் வந்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவன் இன்டர்வியூ கொடுத்தாலே வேற வேலை இல்லை, இதை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்லிடுறது, ரிக்வெஸ்டா அவர் எங்கேயோ போயிட்டாருங்க, அவரை பத்தி நம்ம பேசி என்ன பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து என்னை பத்தி பேசலாம், நம்ம ப்ராஜெக்டை பத்தி பேசலாம். அவரை பத்தி நம்ம பேசுற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த ஒரு ஃப்ரெண்டை தவிர வேற எந்த தகுதியுமே இல்லை, ப்ரொஃபஷனலா சொல்றேன் நான். ஸோ அவர் கூட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் தென் அவர் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு பெருசா ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. சும்மா மாஸ்டர்ல சின்னதாக தான் ஒன்று பண்ணணும். ஸோ அதனால அவரை பத்தி பேசுற அளவுக்குலாம் நமக்கு தகுதி இல்லை. பட் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒரு 2 வார்த்தை எப்பவுமே கேட்பாங்க, அதனால சொல்லிடுவேன், அவ்வளவுதான்.